உலக மக்கள் அனைவருக்குமே பிரம்ம சக்தி சித்தர் வாக்கு பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்கழி மாத பலன்கள். இந்த மார்கழி மாத பலன்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மனதில் ஏற்பட்ட அத்தனை துன்பங்களும் கழிவதுதான். மார்கழி என்றால் மனதில் ஏற்பட்ட துன்பங்கள் எல்லாம் கழிந்து நம்மை விட்டு ஓடிவிடும் என்பதற்காகத்தான் மார்கழி என்று பெயர். துன்பங்கள் நீங்கக்கூடிய ஒரு மாதம், ஒரு முக்கியமான ஒரு மாற்றம் முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு மாதம், அதுதான் மார்கழி. அதுக்கு அப்புறம் தான் தை வருது. அப்போ தையில் என்னென்ன யோகங்கள் நடக்கப் போகின்றதோ அதற்கெல்லாம் ஒரு அடிப்படை ஆதாரமாக மார்கழி அமைந்து விடுகிறது. இப்போ வாழ்க்கையில் எல்லாருமே நல்ல யோகமான வாழ்க்கை வாழ வேண்டும், நல்ல ஒரு மாற்றம் வர வேண்டும், நல்ல ஒரு முன்னேற்றம் வர வேண்டும் என்பதற்காக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு லட்சியத்துடன் பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவரவர் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான பல முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட முயற்சிகளை செய்து தோல்வி அடையும் போது, நடக்கவில்லை என்று தோல்வி அடையும் பொழுது மனவேதியுடன் ஒரு 4 அவரை அந்த ஜோசியரை பார்ப்போம், ஒரு 4 ஜோசியரை பார்ப்போம் அப்படின்னு ஒரு 4 பேர் பார்க்குறாங்க. பார்த்து சொன்னது நடக்கலை அப்படின்னு சொல்லும்போது என்ன ஜாதகம் ஜோசியம் பார்த்து அப்படின்ற வேதனை உங்களுக்கு ஏற்பட்டு போகுது. அது உண்மையில் ஒரு வேதனையான விஷயம். என்னுடைய 30 ஆண்டு கால அனுபவத்தில் பார்த்துட்டேன். என்ன உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் என்ன சொல்ல போகிறேன்? ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஐயா நீங்கள் சொல்கிறீங்க பாருங்க, என் பையன் படிச்சுட்டு 4 வருஷமாக வேலை இல்லாமல் இருக்காங்கய்யா, அவனுக்கு எப்போ வேலை கிடைக்கும் சொல்லி நாங்களும் ஒரு 4-5 ஜோசியருக்கு மேலே பார்த்துட்டோம். நாங்கள் பார்க்காத ஜோசியர் கிடையாது. அவங்க சொன்ன மாதிரி வேலையை கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் பிறக்கும்போது அரசாங்க வேலைக்கு பிறந்திருக்கான் அப்படின்றாங்க. ஆனால் அவனுக்கு வேலையை 4 வருஷமாக படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கான். இப்போயே வயசு அவனுக்கு 27 வயசு ஆகி போச்சு. அவனுக்கு என்றைக்கு கல்யாணம் முடிக்க, என்றைக்கு வேலை கிடைக்கும், என்றைக்கு நான் கல்யாணம் முடிக்கிறது? அதே போல் பொம்பளை பிள்ளை படிக்கிற பிள்ளைய, நல்ல படிக்கிற பிள்ளையை நிப்பாட்டிட்டு நாங்கள் கல்யாணம் பண்ணுறதுக்காக வரன் பார்க்க ஆரம்பித்தோம். நான் மேல் படிப்பு படிக்கணும்னு சொல்லிச்சு, வேண்டாம்ப்பா காலாவது கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லி, இல்லை நீங்கள் நம்ம குடும்ப கஷ்டத்துக்காக நான் மேலே படித்து நான் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு போய் எங்களுக்கெல்லாம் உழைச்சி போட வேணாம், நாங்கள் பார்த்துக்குறோம், பொம்பளை பிள்ளையை காலாவது கல்யாணம் முடிக்கிறது எங்கள் கடமை அப்படின்னு சொல்லி பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்தோங்கய்யா. 1 வருஷமா 2 வருஷமா பொம்பளை பிள்ளைக்கு 21 வயசில் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்து 5 வருஷம் ஆகி போச்சுங்கய்யா, இன்னும் கல்யாணம் முடியலை. அப்போ நாங்கள் ஒரு முயற்சி பண்ணி கல்யாணம் முடியலை. உங்களை மாதிரி ஜோசியர் அவரை பார்த்தா கல்யாணம் முடியுமா, இவரை பார்த்தா கல்யாணம் முடியலை. அப்புறம் ஒரு நல்ல தொழில் வைக்கணும், ஒரு ஜோசியர் பார்த்து தொழில் பரணி வச்சும் தரணி கட்டியாலும் பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு சொந்த தொழில் வைக்கலாம்னு சொல்லி சொந்த தொழில் வச்சு. ஆக இப்படிப்பட்ட எத்தனையோ முயற்சிகள், ஒரு கல்வி முயற்சிகள், ஒரு வேலை வாய்ப்புக்காக, ஒரு திருமணத்திற்காக, ஒரு கணவன் மனைவி பிரச்சனைகளுக்காக இந்நேரம் பார்த்து இத்தனை பொறுத்து கல்யாணம் முடிச்சுட்டோம், புருஷன் முன்னாடி சேர்ந்தே வாழ. அப்புறம் கல்யாணமாகி நல்ல பொருத்தம் பார்த்தா கல்யாணம் முடிச்சு வச்சோம், பொம்பளை பிள்ளைக்கு குழந்தை இல்லை. ஆக மாமனார் மாமியார் வீட்டில் ஒரே பிரச்சனை, குழந்தை இல்லைன்னு ஒரே பிரச்சனை. அடுத்த சிலருக்கு சொத்து பிரச்சனைகள். இந்த சொத்து பிரச்சனை முடிஞ்சாதான் பொம்பளை பிள்ளை கல்யாணம் முடிச்சு வைக்கணும் அப்படின்றது எத்தனையோ பேர். நல்ல வசதி வாய்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு புறம் இருக்கட்டும், ஒரு சொத்து கைக்கு வந்தால் தான் அந்த சொத்து பிரச்சனை முடிஞ்சால் சொத்தை விற்று பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிக்கணும், இல்லை வேலைக்கு பணம் கட்டணும்,
இப்படியெல்லாம் பல பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதுலலாம் இதுக்காக எத்தனையோ போராட்டங்கள் பண்ணி எத்தனையோ ஜாதகத்தை போய் பார்த்து அது நடக்கலை. அதாவது இந்த முயற்சியெல்லாம் பண்ணி நடக்கலைன்னா ஜாதகத்தை பார்த்தா எப்போ நடக்கும் தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு போய் முயற்சி பண்ணும்போது எதுவுமே நடக்கலை, அவர் சொன்ன நடக்கலை, இவர் சொன்ன நடக்கலை அப்படின்ற வேதனைகள் வந்தது. அந்த வேதனை தான் இங்கே வரக்கூடாது வரக்கூடாது வரக்கூடாது. இதுக்கு நான் என்ன உத்தரவாதம் தரேன்? ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அப்புறம் ஏங்க நடக்கலை? நல்ல கவனிங்க. இது பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம். அதே நேரத்தில் முதல்ல இந்த ஜோதிடம் யாரால் படைக்கப்பட்டது? பிரம்ம வேதத்தில் பிரம்மனால் படைக்கப்பட்டதான் ஜோதிட சாஸ்திரம். ஆக ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. தப்பாது, தவறாது. அதை கழித்து சொல்வதை தான் தவறு ஏற்படுகின்றது. அந்த தவறு தான் இங்கே வரக்கூடாது. ஆக உங்களுக்கு நல்ல கவனியா, கல்யாணம் முடியலையா, வேலை கிடைக்கலையா, கல்யாணம் முடிஞ்ச பிரச்சனையா இருக்கா, குழந்தை இல்லாமல் இருக்கா, சொத்து பிரச்சனைகளா, வீட்டில் சின்ன செய்வன கோளாறா, அரசாங்க வேலை கிடைக்கலையா, எதுவாக இருந்தாலும் ஒரு முறை ஜாதத்தை தூக்கியாச்சுன்னு அந்த சித்தர்வாக்கு பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலஜனா உங்களுக்கு ஒரு சித்தமாக ஒரு சித்தியோடு வழங்குகின்ற உறுதியான உத்தரவாதம். இங்கே சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். அதை அந்த பிரம்ம வேத சாஸ்திரப்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். ஏனென்றால் ஜோதிட சாஸ்திரம் இறைவனால் படைக்கப்பட்டது. ஆக ஒருபோதும் தப்புவதில்லை. ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது. ஆக இந்த நிகழ்ச்சியை பார்த்துறோம், யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என்ன நடக்கலை பார்த்துருவோம், சரிங்களா? கீழே நம்பர் இருக்கு, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. உங்களுக்கு என்ன நடக்கலை, ஏன் நடக்கலை, எதுக்காக நடக்க, என்ன காரணம் புரிஞ்சுட்டீங்களா? நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியின் மூலம் எல்லாருக்குமே உங்கள் வாழ்க்கை எடுப்படுகின்ற அத்தனை முயற்சிகளுமே இந்த நிகழ்ச்சி மூலம் நல்லது நடந்தே ஆகும், நல்லது நடந்தே ஆகும். அந்த உறுதி உத்தரவாதம் உண்டு. புரிஞ்சுட்டீங்களா? கீழே நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. ஏன்னா இதுக்கு அத்தனை பேருக்கு சொல்லப்படுகின்ற ஒரு பொது ஆண்டவன் பிரம்மன் ஒவ்வொருவருடைய தலையெழுத்தையும் தனித்தனியாக எழுதியிருக்கிறார். கூட பிறந்தவங்க 3 பேர் 4 பேர் இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் தலையெழுத்து வரமா இருக்கும். அவன் கூட பிறந்தவனா, இவ்வளோ பெரிய ஆளாயிட்டான், இவன் எப்படி இருக்கான்? ஆண்டவன் தனித்தனியாக எழுதியிருக்கார். ஆக கவலை வேண்டாம், எல்லாருக்கும் இந்த நிகழ்ச்சி நல்லது நடக்கும், நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். வாழ்க வளமுடன் எல்லாரும். அதை இப்போ நம்ம பலனுக்கு தொடரும். அடுத்து ஒவ்வொரு ராசிக்கு பலனுக்கு தொடரும். மார்கழி மாத பலன்கள். இந்த மார்கழி மாத பலன்கள் யாருக்கு பார்க்க போறோம்னா கும்ப ராசிக்கு. மார்கழின்னு என்னங்க? கழிந்தது, மாறி கழிந்தது, மழை கழிந்தது, மனதில் ஏற்பட்ட துன்பங்கள் கழிந்தது. நீங்க எல்லாம் எத்தனை கஷ்டங்கள் பட்டிருந்தால் அந்த கஷ்டங்கள், சோதனை, வேதனையெல்லாம் கழிந்து விட போகிறது, நம்மை விட்டு விலகப் போகிறது. அதற்கு ஏற்றவாறு இந்த மார்கழி 29 போகி பண்டிகை வருகிறது. போகி பண்டிகை என்ன? நம்ம வீட்டில் ஆகாத போகலாம் வெத்தி வெளியில் எரிக்கிறது. அதுக்கு என்ன அர்த்தம்? தீமைகள் தீயிலிட்டு எரிக்கப்படுகின்றது, நன்மைகள் பெருகப் போகிறது, நம்மை நாடி வரப்போகிறது. இப்போ இந்த 16/12/2024 ஆரம்பிக்கின்ற மார்கழி மாதம் 13/1/2025 புத்தாண்டில் நமக்கு முடிவடைகிறது. அந்த புத்தாண்டு தான் நமக்கு புத்தாண்டு. அந்த 13ஆம் தேதி 13/1/2025 தான் நமக்கு போகி பண்டிகை. இப்போ மார்கழி 17ஆம் தேதி, அதாவது மார்கழி 17ஆம் தேதி புத்தாண்டு பிறக்கிறது. அதாவது இந்த கும்பராசினுடைய முற்பகுதி, மார்கழி மாதத்தினுடைய முற்பகுதி 2024, மார்கழி மாதத்தின் பிற்பகுதி 2025, மார்கழி 17 2025 பிறக்கிறது. ஆக கழிந்தது, துன்பங்கள் கழிந்தது, தீமைகள் கழிந்தது, வேதனைகள் சோதனைகள்லாம் நம்மை விட்டு விலகப் போகிறது, நன்மைகள் பரப்போகிறது, நன்மைகள் பரப்போகிறது, நன்மைகள் பெருகப் போகிறது, துன்பங்கள் நீங்கப் போகிறது, நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கப் போகிறது. தேவாதி தேவர்களெல்லாம் ஆசி வழங்கக்கூடிய மார்கழி மாதம் உங்கள் ஒவ்வொரு இல்லங்களிலும் ஒவ்வொரு ஆலயங்களிலும் நீங்கள் வழிபடும் பொழுது அனைத்து தேவர்களும் அந்தந்த இல்லத்திற்கு ஆசி வழங்கக்கூடிய மாதம்தான்
மார்கழி மாதம். ஆகவே தான் மார்கழி மாதம் எல்லா ஊர்களையும் எல்லா ஆலயங்களையும் சிறந்த வழிபாட்டு நடக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக அந்த மார்கழி மாதம் அமைகிறது. மார்கழி என்றால் கழிகிறது, அதான் அதனுடைய அர்த்தம். அதுதான் இந்த காச சாஸ்திரம் சும்மா வைக்கலை. ஒவ்வொரு சாஸ்திரமும் ஒவ்வொரு மாதமும் அந்த மாதிரி ஒரு முறைப்படி வச்சிருக்காரு. சரிங்களா? ஆக மார்கழி என்றால் கழிகிறது, எல்லாமே கழிகிறது, துன்பங்கள் கழிகிறது. நல்ல முன்னே மார்கழி மாதத்தில் கழிந்து அடுத்த தை பிறக்கிறது. மார்கழி 29 போகி பண்டிகை. புரிஞ்சுட்டிங்களா? ஆக இந்த கும்பராசியில் ஒரு முக்கிய மாற்றம், கும்பராசிக்கு 5ஆம் அதிபதி 2 கிரகம் தான் மாறுது. மார்கழி மாதம் 2 கிரகம். முதல்ல நல்ல கவனி, சுக்கிரன், அதாவது 4-9க்குரிய சுக்கிரன் மகரத்திலேருந்து கும்பத்துக்கு வந்துடுறாரு. எப்பயுமே ஒரு கிரகத்துக்கு பிடித்தமான கிரகம் தான் சுக்கிரன். இப்போ உங்களுக்கு ஒரு பிடிக்காத ஆளோட சேர்ந்து வேலை பண்ணிக்கலாம், இவன் ஏன்டா வந்தியா, இவனால் எல்லா வேலையும் கெடுது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் பாப்பா ஒன்றை தான் இப்போ எதிர்பார்த்துட்டு இருந்தேன், பிடிச்ச ஆள் வரும்போது அதை இப்படி பார்ப்பா, இதை இப்படி பார்ப்பா, இதை செய்ப்பா இங்கே சொல்லிட்டே இல்லை, நான் பார்த்துடுறேன். அப்போ ஒரு சனிக்கு பிடித்தமான சுக்கிரன் கும்பத்தில் சேரும்போது கும்பத்தினுடைய வெற்றிகள், கும்பத்தினுடைய தொழில் வருமான முன்னேற்றங்கள், தொழில்கள் வருமானங்கள் முன்னேற்றங்கள், டிராவல்ஸ் சம்மந்தப்பட்டது, வாகனங்கள் சம்மந்தப்பட்டு, கனரக வாகனம் சம்மந்தப்பட்டது, ரியல் எஸ்டேட் தொழில் சம்மந்தப்பட்டது, உணவுப் பொருள் சம்மந்தப்பட்ட தொழில்கள் அத்தனையும் மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இந்த கிரக மாற்றங்கள் இந்த மார்கழி மாதம் அமைய போகிறது. மார்கழி மாதம் 2 கிரக மாற்றம் தான். ஒன்று சுக்கிரன் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு வந்துடுறாரு. கும்பத்து சிறந்த யோகத்தை சனியோட சேரும்போது நல்ல யோகத்தை ஏற்படுத்தும். சனிக்கு நம்ம பிடித்தமான ஆள் சுக்கிரன். 2 கிரகங்கள் சக்தி கொண்ட கிரகங்கள் ஒன்று சேரும்போது ஒன்றுக்கு அவ்வளோ ஒரு மிகப்பெரிய சக்தி ஏற்படுத்தும். சேரும்போது கும்பராசினுடைய வெற்றிகள் அதிகப்படும். திடீர்னு காசு பணம் கூட்டும், திடீர்னு வியாபாரம் பெருகும், வருமானம் பெருகும். நேற்று வரைக்கும் நடக்கலை, இன்னைக்கு நடந்துருச்சியா, நான் கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கல. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய மாற்றம்லாம் ஏற்படும். அடுத்த கிரக மாற்றம் புதன், அதாவது கும்பராசிக்கு 5-8ஆம் அதிபதி. 5ஆம் அதிபதி தான் கும்பராசி 5ஆம் அதிபதி மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடியவர். அது லாபஸ்தானத்துக்கு வராது. 5ஆம் அதிபதி லாபஸ்தானத்துக்கு வந்தால் பூர்வீகத்தால், செய்கின்ற தொழில்கள், செய்கின்ற முதலீட்டால், புதிய பதவியால், லாபஸ்தானத்துக்கு வரும்போது சகோதரர்களால், சொத்துக்களால் நன்மைகள் பெறுவது, பதவிகளால் யோகத்தை அடைவது, செய்கின்ற முதலீட்டால் முன்னேற்றம் பெறுவது, இந்த அனைத்து யோகங்களில் லாபஸ்தானத்துக்கு கிரகம் வலிமையிடும். 5 பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி லாபஸ்தானத்துக்கு வலிமையடையும் போது எல்லாமே லாபமாக கொட்டக்கூடிய காலங்களாக அமையப் போகிறது. அதற்கு ஒரு இதுதான் சுக்கிரன் சனி சேர்ந்திருக்கும் போது அதை உறுதிப்படுத்தக்கூடிய நிலையில் திடீர் அதிர்ஷ்டத்தையும், திடீர் செல்வத்தையும் தரக்கூடிய, திடீர் சொத்துக்களை தரக்கூடிய, திடீர் வாகன யோகத்தை தரக்கூடிய, இதுவரை கிடைக்காத சொத்துக்களை தரக்கூடிய, இதுவரை ஏற்படாத புதிய தொழிலை ஏற்படுத்தக்கூடிய, ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய, 2025 இதெல்லாம் நான் சாதிக்க வேண்டும் என்று கூடிய அத்தனை விஷயங்களையும் கண்முன்னே காட்டக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த மார்கழி மாதம் அமைப்போகிறது கும்பராசிக்கு. நிச்சயமாக அந்த 2 கிரக மாற்றம் தான் மார்கழி மாதம். அதுக்கான விளக்கம் கொடுத்தாச்சு. ஒன்றும் இல்லை, கண்டிப்பாக இதில் ஏதாவது உங்களுக்கு நீண்ட காலங்கள், எனக்கு நல்ல வேலை கிடைக்கலைங்க, நல்ல கல்யாணம் முடியலைங்க, ரொம்ப நாள் பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கோம், நல்ல மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கோம், சொத்து பிரச்சனை நீடிச்சிட்டே போகுது, வியாபாரம் சரியில்லை, கொடுத்த பணம் வரல, ஏகப்பட்ட இடத்துல காசு கொடுத்து ஏமாந்துட்டு அது பணம் வரல, இப்படிலாம் இதுக்கெல்லாம் ஜாதகத்தை நிறைய அங்கங்கே பார்த்து அலைஞ்சிட்டு ஒன்றும் நடக்கலன்னு வேதனைப்பட்டீங்கன்னு இதுக்கு ஒரே காரணம் தான். முதல்ல ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அப்போ நடக்கலையாக, ஏன்னா இதை கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது. நம்ம எந்த பிரம்மன் நம்ம படைத்திருக்கிறா அந்த பிரம்மனால் எழுதப்பட்டது தான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி பிரம்மன் எழுதலை. அப்போ எல்லாருக்கும் சரியாக நடக்கக்கூடிய பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம், அதை முறையாக சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். புரிஞ்சுட்டீங்களா? கீழே நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. சரிங்களா? என்ன நடக்கலை பார்த்துறோமே, எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை எடுத்துட்டு வரீங்களா, என்னை பார்த்து நடக்கலை அப்படின்ற வார்த்தையே வரக்கூடாது. என்னை பொறுத்தவரை நடக்காது, வெட்டு 1 துண்டு 2, இதை தெளிவுபடுத்திடணும்.
ஒரு முறை ஜாதத்தை தூக்கி திரும்ப ஜாதத்தை தூக்குன்ற எண்ணம் வரவே கூடாது உங்களுக்கு. புரியுது? சும்மா ஜாதத்திட்டாலே கூட. சரி, வாழ்க வளமுடன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.